வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவற்காய் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பாவற்காயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாவக்காயோட. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வறுத்தரலாம். இப்போ ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம் பாவற்காயை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவற்காய் இதில் சேர்த்துடலாம். எல்லா பாவக்காயுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து அடுப்பை விட்டு போயிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இந்த நல்லா அது வந்து பாவற்காய் வந்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கிண்டின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்ச பிறகு நமக்கு பாவற்காய் ஃப்ரை ரெடி ஆயிடும். இப்போ ஆல்மோஸ்ட் பாவற்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கிறதுனா ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும், அதனால நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறேன். 10 மினிட்ஸ் சிம்லேயே வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பாவற்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இப்போ பாவற்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.